வாங்க நம்ம வீட்டில் காலைக்கு ஒரு அருமையான கோதுமை உப்புமா தாங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னு பார்த்துருங்க. ஒரு பேன் எடுத்துக்கிட்டாங்க, அதில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டாங்க, கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு முடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி, ஒரு பச்சை மிளகையும் பொடிசாக கட் பண்ணி ஆயிலில் வதக்கி எடுத்துட்டாங்க. இந்த நேரத்தில் ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூனுக்கு நெய் ஊற்றி கேஷ்நட்டையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. மறுபடியும் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அந்த கோதுமை ரவையை லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஆனியன் நல்லா வதங்கின உடனே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டாங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டாங்க. இப்போ தண்ணீர் கொதிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாட்டு கோதுமை ரவையை கொட்டி கறி விட்டுக்கிட்டாங்க. தண்ணீர் தேவைப்படணும் லைட்டாக சுடுவெடுத்து மேலே தொளிச்சு விட்டுக்குங்க. நல்லாவே வெந்த உடனே ஒரு மூடி தேங்காய் துருவலை துருவி போட்டு கறி விட்டுக்கிட்டாங்க. ஒரு டீஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கிட்டு வறுத்து வச்சிருந்த கேஷ்நட்டையும் அதில் மேலே போட்டாங்க பாருங்க. ஆகா, சாப்பாடு அடிபொழியாக இருந்துச்சா. சாப்பிடும்போது கொஞ்சம் சீனி மேலே போட்டு ஒரு பழத்தையும் எடுத்துக்கிட்டீங்க. நான் அப்படி தான் சாப்பிடுவேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க. பாய். உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க.